கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு விசாரணை இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் கைது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி தான் கோட்டாபய ராஜபக்ச இந்த மனுவை பதிவு செய்திருந்தவர். இன்றைக்கி தனக்கு சாதகமான ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்த்தார் என்னமோ தெரியாது. இந்த மனு பதிவு செய்யப்பட்டதிலிருந்து இன்றைக்கி முதல் தடவையாக கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வந்திருந்தவர். நாமல் ராஜபக்ச போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவருக்கு சார்பான இன்னும் ஒரு சிலர் ஜிஎல் பீரிஸ் அந்த இடத்துல இருந்தவர். கோட்டாபய ராஜபக்சோட சட்டத்தரணிகள், ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுட முக்கியஸ்தர்கள் சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்தது. இந்த காட்சியை பார்க்குற நேரத்தில் சில நேரங்களில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு சார்பான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும் என்ற மாதிரி தான் அதை பார்த்த நேரத்தில் அப்படிதான் இருந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச எதிர்பார்த்த மாதிரியான எந்த ஒரு உத்தரவும் இன்றைக்கும் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படலை. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை திரும்பவும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் நான் கைது செய்யப்படுவேனா இல்லையான்ற பயத்தோடையே கோட்டாபய ராஜபக்சோட இந்த நாட்கள் நகரப்போகுது. இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு கடைசி தீர்மானமும் கிடையாது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளுக்கு கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இருந்து கைது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மனுவை பதிவு செய்திருந்தவர். இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு கடைசி தீர்மானமும் நீதிமன்றத்தால் எடுக்கப்படலை. ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள என்ன நடந்ததுன்றதை நாளைய வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். இந்நேரம் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்ட ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது 2 சீன குழுக்களுக்கு இடையில் நடந்திருக்கிற மோதல், அதுவும் சீன நகரத்தில் இல்லாட்டி போர்ட் சிட்டியில் நடந்திருக்கிற ஒரு மோதல் சம்பவம் பெரிய அளவில் ஊடகங்களில் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்கு. நேற்றிரவு ஒரு சில சீன பிரஜைகள் போர்ட் சிட்டியில் ஒரு இடத்துல இருந்ததாக சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு தரப்பு சீன பிரஜைகள் சேர்ந்து இன்னும் ஒரு தரப்பு ஒரு வாகனத்தில் போயிருக்கிறாங்க. முகத்தை மூடிக்கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி ஊடக செய்திகள் குறிப்பிடுது. இந்த வாகனத்தில் போன சீன பிரஜைகள் மற்ற தரப்பு மேலே தாக்குதல் நடத்தி அங்கிருந்த 2 சீன பிரஜைகள் கடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வேன்ல 2 சீன பிரஜைகள் கடத்தி கொஞ்சம் தூரம் கொண்டு போகப்பட்டதுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சீன பிரஜையும் அந்த இடத்துல இருந்து கடத்தப்பட்டிருக்கிறார். அவர் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தெரியாது. இதே நேரத்தில் எஹலியகுட சொல்லப்படுற ஒரு பிரதேசத்துல இருந்து சீன பிரஜையா இருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுற ஒரு நபருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. போர்ட் சிட்டியில இருந்து கடத்தப்பட்ட சீன பிரஜையுடைய சடலமா அது இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இப்போ முதல் கட்டமா முன்வைக்கப்படுது. என்ன உண்மைன்றது தெரியாது. கடத்தப்பட்டிருக்கிற நபர் அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அவருடைய கண்கள் கட்டப்பட்ட நிலையில தான் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது சம்பந்தமான விசாரணைகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த கடத்தலுக்கு இல்லாட்டி இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுற சீன பிரஜைகள் பயணம் செய்திருக்கிற வேனுக்குள்ள இருந்து ஒரு கைத்துப்பாக்கியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. துப்பாக்கிகளோட சீன பிரஜைகள் நடமாடிய 2 குழுக்களுக்கு இடையில மோதல் நடக்கிற ஒரு சினிமா காட்சி மாதிரியான சம்பவமா இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த நடக்கும் விசாரணைகள் என்ன கண்டுபிடிக்கப்படும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் எப்படியான ஒரு பின்புலத்தில் பதிவாகுதுன்னு சொன்னால், நேற்றைய நாளில் நாங்கள் கதைச்சிருந்த மாதிரி ஒரு சீன பிரஜையிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரோட மகன் அனூத பண்டார இதோட சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தவர். இன்றைக்கு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த 27ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வைக்க சொல்லி கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுக்கு முதல்ல 24 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வச்சு விசாரணை செய்யறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருந்தது. இன்னைக்கு திரும்ப நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 27ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வச்சு விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. அந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்லையான்ற மாதிரியும் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அந்த ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேர்ல ஒருத்தர் சீன பிரஜை என்று சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. அந்த குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சீன பிரஜை இருக்கிறார். பணத்தை கடத்துறதுக்கு முயற்சி முன்னெடுக்கப்பட்ட அந்த மற்ற நபர் சீன பிரஜை. இதுலயும் 2 தரப்பு சீன பிரஜைகள் இருக்கிறாங்க. இப்ப நடந்திருக்கிற போர்ட் சிட்டிக்குள்ள நடந்திருக்கிற சம்பவத்திலையும் 2 சீன குழுக்களுக்கு இடையில தான் இந்த மோதல் சம்பவம் பதிவாகியிருக்கு. அந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்லையா என்றது தெரியாது. அது பற்றின விசாரணைகளும் இப்போ நடந்து கொண்டிருக்கு, நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதிகம் பேசுபொருளாக மாறி இருக்கிற இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கந்தர்மடம் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு 3 மில்லியன் இல்லாட்டி 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொன்னால் வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் வீனஸ் ஹாஸ்பிட்டல், அந்த வைத்தியசாலைக்கு தான் இந்த 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான தொகையை கட்டணமாக அந்த வைத்தியசாலை அறவிட்டிருக்குன்றது. பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிளட் டெஸ்ட்டுக்கான கட்டணம் 400 ரூபாய்.
ஆனால் அந்த வைத்தியசாலையால் 550 ரூபாய் அறவிடப்பட்டிருக்கு. CAA இல்லாட்டி நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய அலுவலகம் போய் அந்த இடத்துல வந்து ஒரு ரகசியமான சுற்றி வளைப்பு இல்லாட்டி ஒரு அதிகாரியை பயன்படுத்தி கொண்டு அந்த அதிகாரி பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி போயிருக்கிறார். சாதாரணமாக பொதுமக்கள் மாதிரி அந்த நபரும் வந்து போயிருக்கிறார். அவர் ஒரு அதிகாரி, நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய அதிகாரி. அதை ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி போயிருக்கிறார். பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி உண்மையில பிளட் டெஸ்ட்டும் எடுத்து அதுக்கான பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்றாரு. பற்றுச்சீட்டில் வந்து 550 ரூபாய் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. உண்மையில அறவிடப்பட வேண்டிய கட்டணம், அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற கட்டணம்ன்றது 400 ரூபாய். மேலதிகமா 150 ரூபாய் அறவிடப்பட்டிருக்குன்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையில் வீனஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் அதிகமாக அறவிட்டிருக்கிறோம்னு சொல்லி அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு வந்து நுகர்வோர் விவகார அதிகார சபையால் ஒரு அறிவுறுத்தலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அதிகமான கட்டணங்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் அறவிடப்படும் இருந்தால் 1977 சொல்லப்படுற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும். ஆதாரத்தோட பற்றுச்சீட்டோட இந்த முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் சொல்லி நுகர்வோர் விவகார அதிகார சபை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் கூட அந்த பற்றுச்சீட்டு. அதை அடிப்படையாக கொண்டுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30 லட்சம் ரூபாய் அபராதம் வந்து வீனஸ் ஹாஸ்பிட்டலுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இது முதல் தடவை கிடையாது, முதல் சந்தர்ப்பம் கிடையாது. வேற இடங்கள்லையும் இதே மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுதா இல்லையான்றதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இந்த நாட்களில் வந்து CAA இல்லாட்டி நுகர்வோர் விவகார அதிகார சபையால் இந்த மாதிரியான ஏராளமான சுற்றி வளைப்புகள் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. வர்த்தக நிலையங்கள் இருக்க முடியும், சில வேர்ஹவுஸ்ல சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டிருந்தது. சில நாட்களுக்கு முதல்ல ஒரு பிரபலமான வேர்ஹவுஸுக்கு வந்து சீல் வைக்கப்பட்டிருந்தது. களஞ்சிய சாலைகளுக்கு காலாவதியான பொருட்களும் விற்பனைக்கு தயாராக இருந்த பொருட்களும் வந்து ஒரே இடத்துல களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு சீல் வைக்கப்பட்ட ஒரு சம்பவம் கூட பதிவாகி இருந்தது. இந்த நாட்களில் வந்து நுகர்வோர் விவகார அதிகார சபையால் இந்த மாதிரியான சுற்றி வளைப்புகள் நடத்தப்படுறது அதிகரிச்சிருக்கு. வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இன்னும் ஒரு வழக்கு விசாரணை நடந்தது. தேசியபந்து தென்னக்கோன் இல்லாட்டி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசியபந்து தென்னக்கோனுக்கு எதிரான ஒரு உத்தரவு வந்து ஒரு தீர்ப்பு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவருடைய அடிப்படை உரிமையை தேசியபந்து தென்னக்கோன் மீறி இருக்கிறார் என்றதான் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிற தீர்ப்பு இல்லாட்டி உத்தரவு. ஆனால் இதன் மூலமா ஏதாவது சட்ட நடவடிக்கை இல்லாட்டி வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அபராதம் விதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 2022 காலகட்டத்தில் வந்து கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நேரம் நிறைய கைதுகள் நடந்தது. அதில் ஒரு செயற்பாட்டாளர் சொல்லி அறியப்பட்ட அனுருத்த பண்டார அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவர். அவர் வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் போய் அவருடைய லேப்டாப், ஃபோன் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அவர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு நபர். அவர் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது. என்னுடைய அடிப்படை உரிமை வந்து மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் அவர் இந்த மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தவர். அது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த பின்புலத்தில் இன்றைக்கு வந்து அதுக்கான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் 2 பேருக்கு எதிரான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் வந்து மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்தவர் தான் தேசியபந்து தென்னக்கோன். அவருக்கு எதிரான உத்தரவாதான் இது வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் கொழும்பு விசேட விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரியாக இருந்த நளின் ஸ்ரீயந்த சொல்லப்படுற நபர், அவர் தான் அந்த வீட்டுக்குள்ள போய் சோதனையில் ஈடுபட்டார்னு சொல்லப்படுது. அவருடைய தலைமையில் இது நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதனால அவருக்கு நீதிமன்றம் வந்து அனுருத்தோட அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்றதுல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படுறது கிடையாது. என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு குற்றவியல் குற்றமா இல்லாட்டி கிரிமினல் கிரைமா வந்து இது கருதப்படுறது கிடையாது. சிவிலோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம் என்ற அடிப்படையில் வந்து இந்த மாதிரி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். சில நேரங்களில் அபராதம் நட்டஈடு செலுத்தப்படணும் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுறது வழமையானது. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அனுருத்த வந்து 100 மில்லியன் ரூபாய் இல்லாட்டி 10 கோடி ரூபாய் நட்டஈடு கேட்டு தான் இந்த வழக்கை பதிவு செய்திருந்தவர். ஆனால் நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கு அபராதம் சம்பந்தமாவோ இல்லாட்டி வழக்குக்கு அனுருத்த செலவு செய்திருக்கிற பணம் சம்பந்தமாவோ நீதிமன்றத்தால் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது சொல்லியும் அந்த தீர்ப்பில் வந்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா என்ன பிரயோசனம் சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் இதை ஒரு முன்னுதாரணமாக காட்ட முடியும். இந்த மாதிரி கடந்த காலத்தில் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். இல்லாட்டி பதவியில் இருக்கிற நபர்களாக இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து தேசியபந்து தென்னக்கோன் பதவியில் இல்லை, பதவியில் இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பாரா இருந்தால் அவருடைய பதவி உயர்வு சம்பந்தமான பிரச்சனைகளா இது வந்து மாற முடியும். அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை பொறுத்த வரைக்கும் சிறை தண்டனை என்றது
அதுக்கான சாத்தியம் வந்து எப்படியுமே கிடையாது. அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அறிவிக்கும், ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். அது வந்து வரலாற்றில் பதிவாகி இருக்கிற ஒரு சம்பவமா மாறும். இதுக்கு முதல்லையும் முக்கியமான சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 3 ராஜபக்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிற வழக்கு. பொருளாதார குற்றவாளிகள் சொல்லி பசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச 3 ராஜபக்சர்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு. இல்லாட்டி 3 பேரும் மறைமுகமாக சொல்றதா இருந்தா 3 பேருமே பொருளாதார குற்றவாளிகள். இலங்கையில் மோசமான ஒரு அழிவு, பொருளாதார அழிவு ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த 3 பேரும் எடுத்த தீர்மானங்கள் தான் இதுக்கான காரணம்னு சொல்லி இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் வந்து 2023ஆம் ஆண்டில் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது. வரலாற்று ரீதியான தீர்ப்பு. அதே மாதிரி தான் இந்த தீர்ப்பும் கூட. ஒரு முன்னாள் போலீஸ் மாதிபர் ஒரு இளைஞனை கைது செய்திருக்கிறார். அதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் நோக்கம் என்றதை உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு மூலமா உறுதி செய்திருக்கிற சம்பவமா இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது வந்து இதன் மூலமா சில நேரங்களில் தவிர்க்கப்படலாம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம். நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.